இங்க பாருமா, அழாதமா ப்ளீஸ்மா, நான் சொல்றது கேளுமா. ஏய், நான் அப்புறம் பேசுறேம்மா. டாடி டாடி அம்மா, தப்பிச்ச ஓட பாக்குற, அதுவும் என்கிட்ட. தொலைச்சிருவான், தொலைச்சு. வேணாங்கம்மா, வேணாங்கம்மா. யாரு? பாலகா? உங்க பொண்டாட்டிங்க. யாருக்கு தெரியும்? வர்றாளே. வாங்க. என்னடா நடு வீட்ல நின்னு என் பேரை ஏலம் போட்டுக்கிட்டு இருக்க? ஜானகி அம்மா இங்க. என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? பொய் சொல்லாதீங்கம்மா, எனக்கு நல்லா தெரியும். நீங்க தான் அவங்கள ஆள வச்சு கடத்திருக்கீங்க. ஒழுங்கா அவங்கள விட சொல்லுங்க, இல்லனா தப்பாயிடும். ஏய், யார்கிட்ட என்ன பேசுற? அக்கா கிட்ட போய் தப்பா போயிடும், அது இதுன்னு பேசிட்டு இருக்க. என்ன? தம்பி தம்பி இரு, நான் பேசிக்கிறேன். ஏன்பா வேலு வந்துட்டா உன்னோட ஜானகி அம்மா. உலக மகா உத்தமி. இவ்ளோ நேரம் யாரோ கடத்திட்டாங்க யாரோ கடத்திட்டாங்கன்னு நீ கூப்பாடு போட்டல, இப்ப யாரோ ஒருத்த கார்ல விட்டுட்டு டாட்டா காட்டிட்டு போறானா. அது யாருன்னு நீயே கேள்வி விட. டேய், துணியா துடிச்சிட்டு இருந்தேடா, ஏடா அமைதியா நிக்கிற? ஏதோ வாய் திறந்து பேசுறா. அவன் எப்படிடா பேசுவான்? அவன் தான் இவளை கடவுள் மாதிரி நினைச்சிட்டு இருக்கான்ல. ஆனா இவளோட உண்மையான சுயரூபம் எனக்கு தானே தெரியும். அந்த காலத்திலேயே ராத்திரி எல்லாம் ஊரை சுத்திட்டு விடிய காலையில யாருக்கு தெரியாம வீட்டுக்கு வருவா. இந்த காலத்துல சொல்லவா வேணும்? பாவம் என் தம்பி, இவளை வச்சுக்கிட்ட அப்பவும் கஷ்டப்பட்டா இப்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அட்டி பாவி, 25 வருஷத்துக்கு முன்னாடிதான் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி ஜானகிக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்த. இப்ப வரைக்கும் அதே டெக்னிக்கை வச்சு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறியாடி சண்டாளி. மச்சான், ஒக்காவ நம்பாதீங்க மச்சான், ஜானகி பாவம். பாத்தியா வள்ளி, இப்போது இவளை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டியா? இவளோட இந்த சின்ன புத்திக்காக தான் 25 வருஷத்துக்கு முன்னாடி இவளை உதறி தள்ளன. இது அதோட செத்து ஒழிஞ்சு போயிடுவான்னு நினைச்சேன். நான் என் மானத்தை வாங்கறதுக்காகவே திரும்பி வந்திருக்கான். ஈட்டுக்கு ஈட்டு எதிர்கொண பாயாதுங்கிற மாதிரி இந்த பழைய துரோகிக்காக ஒரு புது துரோகி வக்காலத்து வேற. எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்குதான். எல்லா துரோகிக்கும் மொத்தமா ஒரு முடிவு கட்டிடுறேன். ரத்னம், நீ போப்பா. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் போலீஸ் கிட்ட எல்லாம் போவேனான்னு சொன்னேன். இந்நேரம் போலீஸ் கிட்ட போயிருந்தா நாமெல்லாம் அசிங்கப்பட்டு வந்திருப்போம்.
வந்து வாச்சா பார். என்னத்த இதெல்லாம்? அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கதை கட்டி விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா அமைதியா நிக்கிறீங்க. என்னதான் நடந்துச்சு? உங்களை கார்ல கொண்டு வந்து விட்டுட்டு போனது யாரு? அப்பா போன் பண்ணி உங்களை யாரோ கடத்திட்டாங்கல்ல சொன்னாரு. இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வேதநாயகி எந்த ஆயுதத்தை வச்சு என்ன தோக்கடிச்சாலோ அதே ஆயுதத்தை திரும்ப கையில எடுத்திருக்கா. நினைச்சேன் பாலகா, வேதநாயகி இவ்வளவு குதிக்கும் போதே விஷயம் இதுவா தான் இருக்கும்னு யோசிச்சேன். கடைசியில நான் நினைச்ச மாதிரியே தான் அவளும் பண்ணிருக்கிறான். டெக்னிக் மட்டும் இல்லனே, ஆளும் அதே ஆளுதான். என்னம்மா ஜானகி சொல்ற நீ? வீரசேகரன் வந்துட்டானா? ஆமாண்ணே. ஜானகிமா, போன தடவை விட்ட மாதிரி இந்த தடவை விட்டுறாத. இந்த தடவை திருப்பி அடிச்சே ஆகணும்.